அப்படி எப்படி கேட்கணும் தெரியுங்களா? டெலிகிராம் சாட் அப்படியே வெளியே இருக்குது. ஓப்பன் ஆகணும். இப்போ போயிட்டு ஓகே. இப்போ போயிட்டு ஓகே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துலையும் சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். ஸோ இந்த நாளையும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? தேவனுக்கு உண்மையோடு ஆராதனை செய்வதற்காக வந்திருக்கோம். அமேன், அமேன். எல்லாம் ஆயத்தமாக வந்திருக்கீங்களா? அமேன். இப்போது கூட நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பின் இருந்த பரலோக தகப்பனே, இந்த நாளில் கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு சிலராக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கோம் தகப்பனே. இன்னும் ஆன்லைன்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க தகப்பனே. வந்தவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் வர ஆயத்தமாக இருக்கிறவர் கூட துரிதமாக சரியான நேரத்தில் வந்து உண்மை ஆராதிக்க துதிக்க நீ கிருபை பாட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வருடத்தில் ஒரு மாதம் ஆண்டவரே கடந்து செல்வதற்கு கிருபை தந்திரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தில் 2ஆம் மாதம் ஆண்டவரே, இந்த முதல் வாரம் ஆண்டவரே ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதனை நீரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாடல் மூலமாக ஆண்டவரே துதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே பேசுகிற தாசனை கூட மறைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை பார்க்கலாம், வார்த்தையை கேட்ட பின்பாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஆண்டவரே கிரியை உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை கேட்கிற ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு அதன்படி கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே குறிப்பாக எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூ வராதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இது எல்லாவற்றையும் உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கூட நம்ம வர்ஷிப்புக்குள்ளாக கடந்து செல்லுவோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஓகே, சந்தோஷமா இருக்கிறவங்க இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஓகே, நம்ம ஆராதனை பாடலாக உன்னதமானவரின் அப்படிங்கிற சாங் நம்ம பாடி ஆரம்பிக்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே,
என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பரிச்சையும் கேடகமாம் நம் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிச்சையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. ஆமென். ஸோ இன்னைக்கு எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஸோ தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார் நம்ம பார்த்தோம். ஸோ சங்கீதம் 91 நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டே வந்திருப்போம். ஸோ தேவன் நமக்கு எப்பேற்பட்ட நல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கரெக்டாக. ஸோ தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம அவரை நல்லவர்னு சொல்லி நம்ம போற்றி துதிக்கலாம். இந்நாள் வரைக்கும் நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார், இப்போ வழி நடத்துகிறாரு. ஸோ நம்ம அவரை பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளதுன்னு ஒரு பாட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் தானே? ஸோ நம்ம அந்த பாடலை பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்போம் என்றுமே. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி பாட்டு பாடலாமா? எல்லாரும் காலையிலேயே வந்து எல்லாரும் எப்படி இருக்கணும்? ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கணும், அப்படிதானே? நம்ம யாரை ஆராதிக்கோம்? தேவனை. மறுபடியும் நம்ம இந்த பாட்டு பாடலாமா? ஓகேவா? ஓகே. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது
நம்ம இங்கே இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஒரு வாரமாக நம்ம என்னென்ன வேறு வேலைகள் அலுவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு வாரமாக தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டே வராரு. எல்லாம் அவருடைய கிருபையினால் அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வராரு. ஸோ நம்ம நிலை நிற்கிறது அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிலை நிற்கிறோம். நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வயசாகுது. ஸோ ஆனாலுமே தேவன் நமக்கு வந்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்காரு. ஸோ அவருடைய கிருபைகளை நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து பாடுவோம். ஸோ கிருபையால் நிலை நிற்கிறோம் அப்படிங்கிற பாடலை நம்ம பாடலாம். நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபை, தேவனுடைய கிருபை. நம்ம மறுபடியும் அந்த பாட்டு பாடலாமா? நம்ம இனி இந்த பாடலை மீண்டுமாக பாடலாம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? யாரும் சந்தோஷமாவே இல்லையா? சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இனி இந்த பாடலை மீண்டுமாக பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்ந்து பாடலாம். கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவன், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, 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 கிருபை. கட்டுதலை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுதலை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, 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 கிருபை. எழும்பி நின்று பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவனுடைய கிருபையினால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம்? ஆமென், ஆமென். அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் எத்தனையோ விபத்து நிமித்தமா என்ன பண்றாங்க, இந்த பூமியில் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவருடைய கிருபையினால நம்ம எல்லாரையும் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். நாம் இதுவரைக்கும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இப்போ தேவன் நம்மளை முன் குறித்திருக்கிறார் என்றால் நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அழைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் நம்ம எல்லாருமே குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம். நம்ம எப்போ நம்ம ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோமோ அவருடைய கரத்தினால நம்மளை ஒரு பலமான பாத்திரமாக, ஒரு மதிப்பிற்குரிய பாத்திரமாக நம்மளை மாற்றுவார். ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பலவீனமான பாத்திரமாகவும் நம்மளை ஒரு இழிவான பாத்திரமாகவும் தான் பார்க்குறாங்க. ஆனால் நாம் எப்போ தேவனுடைய கரத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்குறோமோ
எப்போ நம்ம தேவனுடைய கரத்துல முழுமையா நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்போ நாம சிறந்து விளங்கக்கூடிய பாத்திரமா தேவன் நம்மளை மாற்றுவார். ஆமென். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலை நம்ம அர்ப்பணிப்பின் பாடலாக நம்ம பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்த தாங்கிடுமே. விலை போக பாத்திரம், விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்த தாங்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தடைகள் யாவும் தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த காலை வேளையிலையும் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மளை ஒரு கனமான பாத்திரமாக, அவர் வணையக்கூடிய ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவார். ஆனால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மளிடத்துல திறன் இருந்தால் மாத்திரம் பயன்படுத்துவாங்க. ஆனால் தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்த்து, நம்மளுடைய வாஞ்சையை பார்த்து அவர் நம்மளை பயன்படுத்தி அநேகர்களுக்கு நம்மளை ஒரு உதாரணமாக நிறுத்துவார். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த காலை வேளையிலையும் உங்க எல்லாரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுதும் கூட மிக முக்கியமான நேரமாக இருக்கிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம பாடல் பாடி தேவனை நம்ம ஆராதித்தோம். இப்பொழுதும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காரியம். நம்ம எப்பயுமே தேவனுடைய வார்த்தைக்கு கேட்கறது முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நினைக்கிறீங்க? உதாரணத்திற்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நோட்டெல்லாம் இருக்குதா, பெண்ணெல்லாம் இருக்குதா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லி செக் பண்ணி அனுப்பிவிடும். அதே போல் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிள் நோட் எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். எதுக்காக எடுத்துகிட்டு வரோம்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை எழுதுவதற்காக எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அந்த நோட்டு எப்பயுமே நம்ம கூடவே இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கா. அதனால தான் நம்மளுடைய இருதயத்தை திறந்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது நம்மளுடைய இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? ஒரு தீர்மானத்தோடு கூட இன்றைக்கான செய்தியை நம்ம கவனிக்கலாம். இந்த செய்தி முடிந்த பிறகு நம்ம எப்படிப்பட்டவங்களா மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட நம்ம இந்த செய்தியை கவனிப்பதற்காக நம்ம மத்தியில் இருக்கிறதான போதகர் தியோடர் அவர்களை நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். நல்லா கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. நான் பேசுறது எல்லாரும் கேட்குதா? நான் பேசுறது எனக்கு கம்மியாக கேட்குது, உங்கள் எல்லாருக்கும் கேட்குதா? அதே போல் இணைய தளத்தின் மூலமாக கேட்கிற எல்லாருக்கும் செக் பண்ணிக்கோங்க நான் பேசுகிற காரியங்கள் கேட்குறதான்னு சொல்லி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். யாரோட முகத்தை பார்த்து ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென், ஆமென். ஓகே, மைக்கை வச்சு நீங்கள் நல்லா கத்துறீங்க, எங்களால் கத்த முடியுமான்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இருந்தாலுமே கூட நிச்சயமாக முழு பலத்தோடு என்ன செய்யணும்? நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாக இந்த சபை உங்களை வாழ்த்தி மீண்டுமாக வரவேற்கிறது. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறதான தலைப்பு நோவாவின் காலம் மற்றும் இரண்டாம் வருகை. நோவாவின் காலம் மற்றும் இரண்டாம் வருகை. நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 26 27 முடிய நம்ம எடுத்து வாசிக்கலாமா?
இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல எங்க நடக்கும் சொல்றாரு. மனுஷகுமாரன் அவர் வருகிற நாட்களிலும் நடக்கும் சொல்றார். அப்போ நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? பெண் கொடுத்து பெண் எடுத்து சுற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்தாங்களாம், அவர்கள் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்குமா? அப்போ நோவாவின் நாட்களில மழை வந்து என்ன செய்தது? எல்லாரையும் அழுத்து போட்டது போல என்ன செய்யுமா மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியா? நான் பாஸ்டர் புதுசா சொல்றீங்க, கேட்கும்போது பக்கு பக்குன்னு இருக்குது. எப்போ மழை பெஞ்சாலும் என்ன செய்யும்? எப்போ மழை பெஞ்சாலும் என்ன தெரியுமா நமக்கு? நோவின் நாட்கள் வந்துருச்சா? மழை வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போக போகுதா? அப்போ நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன் நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? முதலாவது நாம் வரலாறை கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அது நடந்தது போல அந்த நாட்களில் என்ன ஆச்சு, எதனாலே தேவன் என்ன செய்தாரு, அந்த மழையை அனுப்பினார். அப்ப இரண்டாம் வருகையில் எதுக்கு ஜனங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்பதை என்ன பண்ண முடியும், நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல, இல்லையா? நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? சரி, நோவாவின் நாட்களில் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக என்ன நடந்துச்சு? அநியாயம். ஏன் அந்த அநியாயம் ஆரம்பித்தது? ஏன் அந்த அநியாயம் ஆரம்பித்தது? ஆமென். ஓகே, சரிங்களா? ஸோ அதனால சகோதரி பேசுறது போல என்ன பண்ணலாம், மற்றவர்களும் இந்த இடத்துல பேசலாம். சரிங்களா? நான் மாத்திரம் என்ன கிடையாது, இங்க பேச போவது கிடையாது. நீங்களும் என்ன செய்யுங்க, கேள்விகளை கேட்கும் பொழுது பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல என்னது, சபை என்பது ஒரு குடும்பம், இல்லையா? சபை என்பது ஒரு குடும்பம். நீங்களும் என்ன பண்றான், உங்களுக்கு தெரிந்த பதில்களை நீங்க என்ன பண்ணலாம், வாய்களை திறந்து நீங்க சொல்லலாம். சரிங்களா? நோவின் நாட்களில் என்ன நடந்தது என்று பார்க்கிறது முன்பதாக தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு அவர் கற்பனைகளை கொடுத்தார். என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. அப்போ அந்த கீழ்ப்படியாமையினாலே என்ன ஆச்சா, பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தின் மூலியமாக மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்ததுனாலே, எல்லா ஜனங்களுக்குள்ளும் பாவம் வந்ததுனாலே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த மரணத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கு. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். என் ஆவி என்ன செய்யாது, மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ மனுஷனுடைய பாவத்தினாலே என்ன நடந்ததாம், இந்த பாவம் உலகத்தில் பிரவேசித்ததுனால தேவன் அந்த பாவிகளுக்கு மத்தியில் இருக்க முடியுமா? அவரால் வாசம் செய்ய முடியாது. அதனால அந்த ஆவி மனுஷனை விட்டு அது பிரிந்தது என்று பார்க்கிறோம். இந்த ஆவி எந்த ஆவி வந்துருச்சு இப்போ? இல்ல, சாத்தான் என்கிற வேறொரு ஆவி உள்ளே வந்தது. அதனால மனுஷனுடைய நாட்கள் இந்த இடத்துல என்ன பண்றாரு, குறைந்து விட்டது. அப்போ இந்த பாவத்தினாலே என்ன ஆகுதான், அதுக்கு பிறகு அதே அதிகாரத்துல 11 13 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஆமேன். ஆமேன். அப்போ இந்த பாவம் செய்த இந்த சந்ததி என்ன செய்யறாரா தேவன், இவர்கள் கற்பனைகளை மீறி இவர்கள் துரோகம் செய்ததுனால, இவர்கள் பிசாசிற்கு சொந்தமானதுனாலே அவர்களுடைய பாவம்னா தான் இந்த பாவமும் அநியாயமும் இந்த பூமியிலே பெருகினது என்று சொல்கிறார். அதனால தான் நோவா என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதனை என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு அவருக்கு என்ன பண்றாரு,
ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னு செய்யணும். நீ ஒரு பேழையை உண்டாக்கு, நான் இந்த பூமியை, இந்த சீர்கெட்ட பூமியை என்ன பண்ண போறேன், நான் அழித்து போட போகிறேன். இந்த மழையை அழித்து போடும். அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் எங்க போகணும், பேழைக்குள்ளாக போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பேழைக்குள்ளாக எல்லோரும் பிரவேசித்தார்களா என்று கேட்டால் யாரும் என்ன பண்ணல, பிரவேசிக்கல. நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரமே. நோவாவிற்கு இந்த இடத்துல பாருங்க, அவருடைய குடும்பத்தை மாத்திரம் கூட்டிட்டு போயிட்டாரா, இல்ல மற்றவங்க எல்லாம் விட்டு போயிட்டாரா அப்படிங்கிற நமக்கு ஒரு சிந்தனை வரும். ஆனால் இந்த இடத்துல நோவா தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் கூட்டு போறதுன்னு இல்லை, இந்த இடத்துல பாயிண்ட் கிடையாது. யார் நோவாவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர் என்ன பண்றாங்க, யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்ப தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், இந்த அழிவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாருடைய பேச்சை கேட்கணுமா, தேவன் நோவாவுக்கு அந்த பேழையை கட்ட சொன்னார். அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. இந்த ஜலத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் அந்த பேழைக்குள்ளாக என்ன செய்யணுமா, பிரவேசித்து தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ மழையானது வந்தது, அந்த நோவாவின் குடும்பத்தை தவிர்த்து மற்ற எல்லோரும் அந்த ஜலத்தினாலே அழிந்து போனார்கள். இது ஆதியாகமத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்று செய்ய முடியுது, நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, தேவன் ஒரு சந்ததியை தெரிந்து கொள்கிறார், ஒரு சந்ததியை உருவாக்குகிறார். அதுல பிசாசானவன் மூலமா என்ன ஆகுது, அந்த சந்ததி பாவத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறது. அந்த பாவத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற சந்ததிக்கு என்ன பண்றாராம், ஒரு வாய்ப்பை தருகிறார். நீ என்ன செய்ய, மறுபடியும் மனம் திருந்தி மீண்டுமாக கர்த்தரத்துல வா என்று சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து வருகிறவர்களை என்ன செய்யறாராம், கர்த்தர் காப்பாற்றி கொண்டு போகிறார். அதற்கு கீழ்ப்படியாதவர்களை அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று இந்த பார்க்க முடிகிறது. அதனாலதான் வரலாறு இல்லையா, என்னைக்குமே தேவன் ஏன் ஒரு வரலாற்றை நமக்கு தர வேண்டும், ஏன் ஒரு பொதுவாக ஒரு வரலாறை நம்ம கற்றுக்கொள்ளணும், அது ஒரு வார்னிங். ஏன் பொதுவாக, ஏன் நம்மளுடைய குடும்பத்தினுடைய வரலாறும் சரி, நம்ம நாட்டினுடைய வரலாறும் சரி, மற்ற வரலாறுகள்லாம் ஏன் நம்ம கற்றுக்கொள்கிறோம், எச்சரிக்கை. ஏன்னா வரலாற்றில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நன்மையை என்ன பண்ண முடியும், நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும், அல்லது தீமையை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. நம்ம வரலாற்றிலே பார்க்கும் பொழுது ஆதாமை போல இருக்கலாமா, இப்ப பார்த்த வரலாறுல நம்ம ஆதாமை போல இருக்கலாமா, ஒவ்வொரு மனிதர்களும் ஆதாமை போல நம்ம இருக்கணும் அப்படி சொன்னா இருப்பீங்களா, இல்ல நோவாவை போல இருக்கணும்னு சொன்னா இருப்பீங்களா, எண்ணத்தில் யார் மாதிரி இருக்கணும், நோவாவை போல இருக்கணும் இல்லையா. அப்போ வரலாறு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, ஆதாம் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்து மரணத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் நோவா என்ன செய்தாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு சந்ததியை அவர் என்ன பண்ணாரா, காப்பாற்றி வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம் இல்லை. இப்போ இந்த வரலாறு நமக்கு என்ன கற்பிக்குது என்று சொல்லும்பொழுது, அதில் நன்மை என்ன பண்ணலாம் கற்றுக்கொள்ளலாம், அது தீமை என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், அதில் இருக்கிற நன்மையை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் கொடுத்த எல்லா பதில்களும் சரி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். இவைகளெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கான், திருஷ்டாங்கங்களாக. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அது எக்ஸாம்பிள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு உதாரணங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. எதெல்லாம், தேவன் இந்த 6000 வருஷ வரலாற்றை, இந்த உலகத்தில் நடந்த இந்த வரலாற்றை என்ன பண்ணாராம், ஒரு உதாரணங்களாக அவர் எழுதி வைத்திருக்கிறாராம். ஏன் இந்த உதாரணங்களை நாம் படிக்கணும், எதுக்கு அந்த இஸ்ரவேலின் முற்பதாக்களை குறித்து படிக்கணும், நம்ம எதுக்கு அந்த தேவதாசர்களை குறித்து நம்ம படிக்கணும், ஏனென்றால் இதெல்லாம் என்னது, நமக்கு ஒரு திருஷ்டாங்களாக, ஒரு உதாரணங்களாக அது எழுதப்பட்டிருக்கிறதா. ஏன்னா இந்த உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு என்ன உண்டாகும்படியாக, எச்சரிப்பு உண்டாகும்படியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட எச்சரிப்பு, யார் அவர் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள், யார் அதை மீறி போட்டு பாவத்தில் உள்ளாக பிரவேசித்து அவங்க நியாய தீர்ப்புகளையும்
அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு உதாரணங்கள், இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி என்ன பண்ணியிருக்காராம் கர்த்தர் இந்த ஒரு வரலாற்றை தந்திருக்கிறார். அதனாலதான் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல நம்ம எடுக்க வேண்டாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ல அவர் சொல்லியிருக்கிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்ன செய்யுமா மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நடக்கும் என்று சொல்கிறார் இல்லையா? அப்ப ஏன் இந்த வரலாற்றை கொடுத்தார் என்று சொன்னால், அந்த வரலாற்றின் மூலியமாக இந்த கடைசி காலத்திலே வாழ்கின்ற நாம் என்ன செய்யணுமா ஒரு எச்சரிக்கையாக ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ வேதத்தில் அதே பகுதியில் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். அந்த ஜலம் வந்த பிறகு இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னாராம், இனிமேல் ஜலத்தினாலே இந்த பூமியை நான் அழிக்க போவது கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அழிக்க போவது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் மறுபடியும் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல நோவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும்னு சொல்றாரு? நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட மாம்ச பிரகாரமான நியாய தீர்ப்பு கிடையாது. அப்போ இது ஏன் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நாம் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்ணணுமா புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய காரியத்திலிருந்து நான் என்ன பண்ணணுமா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவ ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கு சொந்தமாயிட்டாங்க? அந்த பிசாசுக்கு சொந்தமாயிட்டாங்க. அதனாலே கர்த்தர் என்ன செய்தாரு, அந்த இடத்துல நியாய தீர்ப்பை அனுப்பினார். எப்படி? ஜலத்தின் மூலியமாக. அதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவான், அந்த பேழைக்குள்ளாக செல்ல வேண்டும். பேழைக்குள்ளாக சென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்றீங்க, நீ அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறாய் என்ற அர்த்தம். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம், ஒரு சாத்தானுக்கு கீழாக பிரவேசிக்கிறார்கள். அதுதான் மூட நம்பிக்கைகளும் சுயமான சிந்தனைகளும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் அந்த அறியாமை என்று பார்க்கிறோம். அப்ப முதலாவது பிசாசானவனை குறித்து என்ன செய்யணுமா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு தேவையான இடம் என்ன? சாத்தானுக்கு தேவையான இடம் என்ன? சாத்தானுக்கு தேவையான இடம் என்ன? ஏதேன் தோட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கி தனது உன்னதமான சிருஷ்டியாகிய மனுஷனை உண்டாக்கி என்ன பண்ணாரு, அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் இல்லையா? அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக தேவனோடு என்ன பண்ணானா பிரவேசித்த அந்த மனிதனை ஏன் பிசாசானவன் தொட வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்பும் எல்லாமே யாருக்கு தேவை? சாத்தானுக்கு தேவை. அப்ப தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது பிசாசனுடைய நோக்கம். ஏன் ஒரு தூதன், ஒரு பிரதான தூதன், அவன் ஏன் பிசாசாக ஒரு சாத்தானாக மாறினான் என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன தேவை? தேவனுடைய இடம் தேவை. அது உன்னதமானவருடைய இடம் எனக்கு தேவைங்கிறதுனால தான் அந்த சிந்தனையினால என்ன மாறினான் அவன் எழுந்து போய் அவன் பிசாசானவனாக ஒரு சாத்தானாக அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த ஏதேன் தோட்டத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம் இல்லையா? அப்ப தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல யாருக்கு தேவை? பிசாசுக்கு தேவை. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் அவருடைய ஜனங்களை குறிவைத்து அவர்களை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அதனாலதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிற வரல மாத்திட்டார். ஓகே, ஜூம்ல இருக்கவங்க நீங்க இன்னொரு ஒரு வாசிங்க சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறாயும். அதுக்கு பிறகு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறாய். அப்போ பிசாசானுக்கு என்ன இடம் தேவை?
தேவனுடைய இடம். அதனாலதான் ஏதேன் தோட்டத்திலே தேவன் வாசம் செய்து கொண்டிருந்தார். அது என்னன்னு பார்க்கிறோம். அது தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் செய்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக போய் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக என்ன பண்ணணும்? ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும். அந்த தேவனை வணங்குகிற ஜனங்கள் என்ன பண்ணுமா? தன்னிடத்துல வர வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கமாக இருக்கு. அப்போ தேவன் இருக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான இடம் தானே. அங்க ஏங்க பிசாசு போகிறான்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது, தேவனுடைய ஜனங்கள் தேவனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனாலதான் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நோவாவிற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு என்ன பண்றாரு? தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வருதான்? ஒரு அழிவு வருகிறது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழிவு வருகிறது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? அவர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்து அவர்களுக்கு என்ன பண்ணாரு? உடன்படிக்கைகளை கொடுத்தார். இந்த உடன்படிக்கையை நீ காத்து கொண்டால் உனக்கு என்ன இருக்கா? நீ ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பாய், என்னுடைய சொந்த ஜனமாய் நீ இருப்பாய். எப்போ? இந்த உடன்படிக்கையை நீ கை கொண்டு நடக்கும் பொழுது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலும் என்ன பண்ணானா? பிசாசானவனுடைய ஒரு வஞ்சனை நடந்தது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 11 13 வரைக்கும் நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடமிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சாலமோன் நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை என்ன பண்ண? நீ கை கொள்ளாமல் போனாய். இந்த சிறிய வசனங்கள் என்ன பண்றேன்னா, முக்கியமான வசனங்களை மாத்திரம் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, ஃபுல் அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை முழு அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்து வாசிங்க. இந்த அதிகாரத்துல என்ன ஆகுது என்று சொன்னால், சாலமோன் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்நிய பெண்களை அவர் திருமணம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய கட்டளைகள் யாருக்கு கற்பிக்கப்பட்டது? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அந்த கட்டளைகளையும் அந்த உடன்படிக்கையும் தெரியும் இல்லையா? அப்ப தேவன் சொல்லிக் கொடுத்த காரியங்களும் சரி, தேவனுடைய வார்த்தையும் சரி, கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் எல்லாமே யாருக்கு தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால்தான் அந்த இடத்துல மற்ற அந்நியர்களை என்ன பண்ணக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, உண்மையான தேவன் யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? அவர் உடன்படிக்கை செய்த தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று பார்க்கிறோம். ஆனா சாலமோன் அந்நிய பெண்களை அவர் நேசித்ததுனால என்ன ஆகிறாரு? அந்த அந்நிய பெண்கள் எல்லாமே என்ன பண்றாங்களாம், அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக அவர்களுடைய தேவர்களுக்கு என்ன பண்றாங்களாம், விக்கிரகங்களை உண்டாக்குகிறார். அந்நிய தேவர்களுக்கு விக்கிரகங்களை உண்டாக்குகிறார். அது விக்கிரகங்களை என்ன செய்யறாங்களாம், மற்ற எல்லாருமே இஸ்ரவேலே என்ன செய்யுது, ஒரு ராஜா விழுந்தானாவும் அது கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் கட்டளையிட்ட அந்த கட்டளைகளையும் அந்த உடன்படிக்கையை நீ கை கொள்ளாமல் போனபடியால் ராஜ்ய பாரம் என்ன செய்யுமா, உன்னிடத்திலிருந்து பெருகப்படும். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற பொழுது அந்த இடத்துல அவரால் இருக்க முடியுமா? அதனால்தான் அடுத்த வசனத்துல நான் வாஸ்து பார்க்கும் பொழுது ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 7 அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கு. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்களோ என்ன பண்ணாங்களாம்,
ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாமை போல. எப்படி? ஆதாமும் என்ன செய்தாராம்? கர்த்தர் கட்டளையிட்ட அந்த கற்பனைகளை அவர் கை கொள்ளாமல் அவன் தன்னுடைய இடத்தை பிசாசானவனுக்கு கொடுத்தான் என்று படிக்கிறோம். அதே போல என்ன செய்தாராம்? இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் ஆதாமை போல கர்த்தர் கட்டளையிட்ட அந்த கற்பனைகளை மீறி துரோகம் பண்ணினார்கள் என்று நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்தாங்களாம்? அவருடைய ராஜ்யம் அது பிரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர்களும் பிசாசிற்கு கீழாக அடிமைகளாக மாறினார்கள். காலம் செல்ல செல்ல தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட என்ன ஆகுது? அவர்களுக்குள்ளாக மூட நம்பிக்கைகளும் அநேக மதபேதங்களும் அந்த இஸ்ரவேலுக்குள்ளாக அதுக்குள்ளாக பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். அப்ப தேவனை மறந்து எல்லோரும் தங்கள் சுய வழிகளுக்குள்ளாக நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அது கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அவர் விரோதமாக ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி துரோகம் பண்ணினார்கள். அப்ப இந்த துரோகம் பண்ணின இந்த ஜனங்களை என்ன பண்ணணுமா? கர்த்தர் அவர் மீட்டெடுக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எரேமியா 31 அதிகாரம் வசனம் 22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இந்த இடத்துல பார்க்கிறதான சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திருவாய். யார் இந்த சீர்கெட்டு போன குமாரத்தி? யாரை குறித்து பேசியிருக்கிறார்? இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளதான் என்ன பண்ணோம்? மறுபடியும் அந்த வரலாற்றிலிருந்து நம்ம கற்றுக்கணும். அந்த சாலமோனோட நாட்கள் என்ன ஆகுது? அவர் உடன்படிக்கை மீறி அவர்கள் துரோகம் செய்தார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி அவங்களுக்குள்ளாக இன்னைக்கு என்ன வந்துருச்சு? அவர்கள் கோத்திரங்கள் பிரிக்கப்பட அநேக அவர்களுக்குள்ளாக ஒரு மூட நம்பிக்கைகளும் அநேக மார்க்கங்கள் என்னாவது உருவாக்கப்படுகிறது. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய வசனத்தை சுயமாக என்ன பண்றாங்களே போதிக்கிற ஜனங்களாக அவர் மாறி இருக்கிறார்கள். அப்போ சீர்கெட்டு போன குமார்த்தியை எந்த மட்டும் விலகி திருவாய் என்று பார்க்கும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்லுகிற காரியம். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். கர்த்தர் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கிறதான ஒரு புதுமை என்ன? என்ன ஒரு புதுமையை அவர் சிருஷ்டிக்க போகிறார்? கர்த்தர் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கிறதான ஒரு புதுமை என்ன? இந்த உலகத்திற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு இரட்சகர், ஒரு பாவமில்லாத ஒரு இரட்சகரை என்ன செய்யறாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் என்ன பண்றாரு? ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறக்க வைக்கிறார். அதுதான் கர்த்தர் உண்டாக்குகிறதான ஒரு புதுமை. வரலாற்றிலே எந்த இடத்திலும் நடக்காத ஒன்று அது தேவனால் நடக்கும். ஆமென். அதான் தேவன் இந்த இடத்துல நடப்பிக்கிற காரியம்தான். ஒரு கன்னிகை என்ன செய்யறான்? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். அவர் என்ன செய்வாராம்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யார் அந்த குமாரன்? அவருக்கு இயேசு. அது தீர்க்கதரிசனத்தின் பிரகாரமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டதானே அந்த இரட்சகர். அவருடைய வேலை என்னவா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி துரோகம் செய்த அந்த ஜனங்களை, அதன் மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜனங்களை நீக்கி என்ன பண்ணுவாராம்? ஆவிக்குரிய விதத்தில் அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். அதனாலதான் மத்தேயு 15 அதிகாரம் வசனம் 24 அவர் சொல்லுகிற காரியம், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஆமென். முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? முதலாம் வருகையில காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தார். ஏன்னா அவங்க தான் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி துரோகம் பண்ணினார்கள். அப்ப பூமியிலே கர்த்தர் புதுமையை உண்டாக்கினது யாருக்காக? அந்த சீர்கெட்டு போன அந்த குமாரத்தி ஆகிய அந்த இஸ்ரவேலுக்காக, இல்லையா? அப்போ அந்த காணாமல் போன ஆடுகளாகிய
இஸ்ரவேல் வீட்டாருக்காக என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்டார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்பட்ட இயேசு அவர் என்ன பண்ணுவாராம்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த பூமியில ஆதாமுடைய பாவத்திற்கு பிறகு ஒரு பாவம் பிரவேசித்து பூமி சீர்கெட்டது போன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை மீறின பிறகு என்ன பண்ணாங்களா? எல்லாருமே சீர்கெட்டு போனார்கள். அவள் பிசாசனுடைய பிடியில பிடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போதான் தேவன் என்ன சொல்றாரு? நோவாவை பார்த்து ஒரு பேழை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ளாக என்ன பண்ணுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்றார். எதுக்காக? தங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக. அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். என்ன செய்யணுமா? எல்லாரும் அந்த பேழைக்குள்ளாக வாங்க என்று சொல்லுகிறார். அதே போலதான் இந்த சீர்கெட்ட குமாரத்தியாகிய இஸ்ரவேல் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அவர் எல்லோரும் பாவத்தில் நீங்கி ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அதனால தான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 15-17 வரையும் அவர் சொல்லுகிற காரியம் ஒன்று. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். அது முதல் இயேசு என்ன செய்றாரு? மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இது கேட்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? நான் ஏன் மனம் திருந்தணும்? நான் எதுக்கு மனம் திருந்தணும்? நான் என்ன செய்றேன்? எல்லா ஓய்வு நாளையும் சரியாக பின்பற்றுகிறேன். நான் எல்லா கட்டளைகளும் என்ன பண்றேன்? சரியாக பின்பற்றுகிறேன். நான் நிறைய வேளை என்ன பண்றேன்? ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறேன், அதுக்கப்புறம் உபவாசம் இருக்கிறேன், எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தனை. ஆனால் எதிலிருந்து அவர் மனம் திருந்த சொல்றார் இயேசு கிறிஸ்து? எதிலிருந்து மனம் திருந்த சொல்லுகிறார்? அவருடைய ஆவிக்குரிய கட்டுகளில், அது ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை என்ன பண்றாரு? மனம் திருந்த சொல்லுகிறார் இல்லையா? ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக என்ன இருக்கு? இப்போ தேவனுடைய சித்தத்தை மறந்து, தேவனை மறந்து, அந்த இடத்துல இருக்கிறதான அந்த மூட நம்பிக்கைகளை போதிக்கின்றதான மத குருக்களுக்கு கீழாக என்ன பண்றாங்க? அவர் எல்லோரும் அடிமைகளா இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுவது தேவனை பின்பற்றுவதா? அவர்களை பின்பற்றுவது சாத்தானை பின்பற்றுவது என்று பார்க்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 44-45 வரை வெளிப்படுத்துறார் பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மத குருக்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டானவர்கள். அப்போ தேவன், சாத்தானுக்கு தேவையான இடம் எது? தேவன் எந்த இடத்துல வாசம் செய்கிறாரோ அதுதான் சாத்தானுக்கு தேவையான இடம். அதனாலதான் அவர்களுக்குள்ளாக என்ன செய்தானாம்? இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்து தன்னிடத்துல எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதனால்தான் இந்த இடத்துல பாருங்க, இந்த உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் தேவனுடைய சித்தத்தை மறந்து என்ன பண்றாங்களாம்? தங்கள் சுய சித்தங்களை அவள் பின்பற்றுவது மாத்திரமில்லாமல் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுய சித்தத்தை போதித்து அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை கண்டடைய முடியாமல் செய்கிறார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து அவர் தன்னுடைய சத்தியத்தை போதித்தார். அதான் 45 பாருங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் இயேசுவானவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம், மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பாகிய இந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணுமா? உங்களுடைய மூட நம்பிக்கைகள் இருந்து, உங்களுடைய சுய சித்தத்திலிருந்து என்ன பண்ணணும்? மனம் திருந்தி எல்லாவற்றையும் மறந்து என்ன பண்ணுமா? இந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கணும். அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்கிறார். அதனால தான் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3, நம்ம அநேக வாரம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம்.
யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பியராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவரே என்ன பண்றாராம்? கர்த்தருடைய சத்தியத்தையும் அந்த ரட்சிப்பின் பாதையையும் இந்த உலகத்திற்கு அவர் போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஒன்றாம் மெய்தேவன் அனுப்பிய ஒருவரை பின்பற்றுவதே நம்மை காத்துக்கொள்ளுகிறதான ஒரு பேழை என்று பார்க்கிறோம். ஆமென். அப்போ இந்த முதலாம் வருகையில பார்க்கும் பொழுது அந்த தேவ ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? அந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். தங்கள் மனதில் இருக்கிறதான எல்லா சுயசித்தத்தை அவர் விட்டு, தங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா மூட நம்பிக்கைகளை எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணாங்களாம்? ஒன்றான மெய்தேவன் அனுப்பிய அந்த இயேசு கிறிஸ்துவை பிரவேசித்தார்கள். அதுவே இந்த முதலாம் வருகையிலே அந்த ஆவிக்குரிய பிழைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அர்த்தம். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன இன்னொரு காரியம், அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 8 பார்க்கலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த இடத்துல என்ன கேள்வி வைக்கிறாரு? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இந்த பூமியிலே மனுஷகுமார் என்ன பண்ணுவார்? மீண்டுமாக வருவார். அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்? அவர் ஸ்தாபிப்பார். அவருடைய ஜனங்கள் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பிற்கு என்று கூட்டி சேர்ப்பார். நித்திய ஜீவனுக்கு என்று என்ன பண்ணுவார்? எல்லாரையும் என்ன பண்ணுவார்? அவர் கூட்டி சேர்ப்பார். ஆனால் அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்? இந்த முதலாம் வருகையில நடந்தது போல, எப்படி ஒரு சத்தியத்தை பின்பற்றாமல் ஜனங்கள் இருந்தது போல, ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக இருந்தது போல, அந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாராம்? தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் தங்களுடைய சுய சித்தத்திற்குள்ளாக இருப்பார்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அவங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? அவர்களால அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறார். அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்றார். இன்று நம்முடைய நாட்கள்ல தான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் நாட்கள் எப்படி இருக்கும்னு சொல்றாரு? அது நோவாவின் நாட்களை போல இருக்கும். அவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்து என்ன பண்றாங்க? எல்லாமே சரியாக இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது என்ன செய்யறாரா? எப்படி நோவா நாட்கள்ல அந்த மழை, அந்த வெள்ளம் வந்து எல்லாரையும் அழித்து கொண்டு போனது போல இந்த இரண்டாம் வருகையிலும் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்று நாம் எந்த காரியத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்று செய்ய முடியும். அதே போலதான் நம்முடைய நாட்களிலும் நடக்கும். இது உண்மையான வெள்ளத்தை குறித்து என்ன பண்ணல, பேசல. இது ஒரு ஆவிக்குரிய காரியம். அப்ப நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஆவிக்குரிய பிழையில நாம் அதை கண்டடைந்து அதற்குள்ளாக நாம் என்ன செய்யணுமா? பிரவேசிக்க வேண்டும். அப்ப அந்த ஆவிக்குரிய பிழைக்குள்ளாக நான் ஏற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? நான் இருக்கிற இடத்தை விட்டு அந்த பேழையை நோக்கி நான் செல்ல வேண்டும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 2-4 வரையும் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்புமுள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யங்கள் ஆக்கினார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தை குறித்து என்ன செய்ய முடியாது. சிலர் ஏற்கனவே நம்மளுடைய வேத கல்லூரியில நீங்க படித்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்யலாம், இதை குறித்து ஆழமான காரியங்கள் சிலர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இது புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது. நம்மள இதை குறித்து என்ன செய்யலாம், நம்ம வந்து நீங்கள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது ஆழமான காரியங்கள் உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஆனால் இதை குறித்து சுருக்கமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன்.
இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் பிசாசனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றாராம்? அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. பிசாசனுடைய ராஜ்யத்தை நியாயம் தீர்க்கிறார். அந்த இடத்தை நியாயம் தீர்த்து யார் கூப்பிடுறார் வெளியில? என் ஜனங்களே என்ன பண்ணுங்க, வெளியே வாருங்கள். அந்த பிசாசனுடைய ராஜ்யத்தை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாருங்கள். இந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக சுய சித்தத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுங்க, வெளியே வாங்கன்னு சொல்றாரு இல்லையா? வெளியே எங்க கூப்பிடுறாரு? அவருடைய நித்திய ராஜ்யமாக்கிய சியோனுக்கு கூப்பிடுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-5 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வசனம் 4 மாத்திரம் வாசிக்க முடியுமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் எவர்களோ, கற்புள்ளவர்கள் எவர்களோ, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் எதை உண்டாக்குகிறார்? இந்த பூமியிலே அவர் சியோனை உண்டு பண்ணுகிறார். அந்த சியோன் என்கிறதான அந்த புதிய வானம் புதிய பூமி, அந்த நகரமே கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாக அவர் உண்டாக்குகிறதான ஒரு ஆவிக்குரிய பேழை என்று பார்க்கிறோம். ஆமென். அந்த சியோன் என்கிறதான அந்த ஆவிக்குரிய பேழைக்குள்ளாக நாம் பிரவேசித்தோம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியுமா? நம்முடைய ரட்சிப்பை நம்மளால் காத்துக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதனால தான் அதுக்கு என்ன சொல்றாரு? இந்த சியோனுக்கு அழைக்கும் பொழுதுதான் என்ன பண்றாரு? என் ஜனங்கள் என்ன பண்ணுங்க, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அவருடைய வார்த்தையினாலே அவர் போதித்து என்ன பண்றாரு? அவருடைய ஜனங்களை வெளியே அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அவருடைய வருகையின் நாட்கள் யாரும் நாட்களை போல இருக்குன்னு சொல்றாரு? நோவின் நாட்களை போல இருக்குன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் அந்த பிசாசனுடைய ராஜ்யத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்திற்கு சொந்தமாக இருக்கிற அந்த சித்தத்தை அறியாமல் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்களாம்? அந்த இடத்துல அழிந்து போவார்கள் என்று பார்க்கிறோம். அது நமக்கு தேவையா? அது நமக்கு தேவையான்னு கேட்டால் இல்லை. நாம் நோவாவின் நாட்களில் நான் இருந்த என்ன செய்யணும்? கண்டிப்பாக நோவோட பேச கேட்டு நான் உள்ள போயிருக்கணும் என்று நாம் யோசிக்கிறது போலதான் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில நாம் இருக்கும் பொழுது நான் இந்த மூட நம்பிக்கைகளை போதிக்கிற மத குருக்கள் கீழே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்டு அவரோடு இணைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறது போல இந்த கடைசி காலத்திலும் கூட பிசாசனுடைய ராஜ்யத்திற்கு கீழாக என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது. எதனால? நம்முடைய அறியாமையினாலே, நம்முடைய மூட நம்பிக்கையினாலே, நம்மளுடைய சுய சித்தத்தினாலே ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்ப தேவனுடைய சித்தம் இந்த வேதத்தின் பிரகாரமாக நமக்கு வெளிப்படும் பொழுது கர்த்தர் நமக்காய் உண்டாக்கினதானே அந்த சியோன் என்கிற பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக என்ன செய்யணுமா? நாம் பிரவேசிக்கலாம். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது அவர் அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்டு நமக்கு கர்த்தர் உண்டாக்கினதான அந்த பேழைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். கடைசியாக இந்த வசனத்தை நம்ம ஞாபகத்துக் கொள்ளலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டதில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, இன்று அவருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது, இன்று அவருடைய சித்தமானது வெளிப்படுவது. கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையிலே உன்னை நடக்க சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பிற்காக, உன்னை காத்துக்கொள்ள முடியாது, இப்படிப்பட்ட பாதையிலே உன்னை செய்ய சொல்லுகிறார் என்று அவருடைய சித்தம், அவர் வேத வசனம் வெளிப்படும் பொழுது என்ன செய்யாதீங்க? உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்று சொன்னால் நோவின் நாட்கள் நடந்தது போல அந்த ஜலம் அடித்து கொண்டது போல நிச்சயமா நாமும் அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். அது நமக்கு தேவையா? அப்போ நம்மளோட நோக்கம் என்ன இருக்கு? எங்க போகணும்? பரலோக ராஜ்யம், அந்த சியோன் மலைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் இன்று நம்முடைய ஆவிக்குரிய பேழையா இருக்கிறது. அப்ப அந்த பேழைக்குள்ளாக நாம் எல்லாருமே பிரவேசிக்கலாமா? ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நோவ நாட்கள் மற்றும் 2ஆம் வருகை குறித்து நோவாவின் நாட்கள் எப்படி நடந்தது போல இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று தேவன் இப்படியாக உரைத்திருக்கிறீர். இந்த கடைசி நாட்களிலும் கூட தேவனுடைய வசனமானது போதிக்கப்படும் பொழுது, தேவனுடைய சித்தமானது வெளிப்படும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக
எங்களை அழைத்து கொண்டபடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருபோதும் எங்களுடைய இதயத்தை நாங்கள் கடினப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை கேட்காமல் இராதபடிக்கு கர்த்தர் எங்கள் உதவி செய்யறாக. தேவனுடைய வசனத்தை நாங்கள் உண்மையாக கேட்டு நாங்கள் அதன் பிரகாரமாக கை கொண்டு நாங்கள் பிரயோகத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யறாக. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அநேக வாழ்க்கையில் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை பொறுப்பெடுத்து நீர் வழிநடத்துவீர். நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறதுனாலே எல்லோருக்கும் ஆறுதலை கொடுத்து அந்த ஜெயம் கொடுக்கிற உள்ளத்தை நீ தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஓகே, நீங்கள் எல்லாரும் வார்த்தையை புரிந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி அளவில் நமக்கு இந்த இடத்துல நேரடியாக ஆராதனையானது நடந்து கொண்டிருக்கிறது. இணையதளத்திலும் நமக்கு ஆராதனை நமக்கு ஒளிபரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போதகர் சொன்னது போல் வேதாகமத்தை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இலவச வேதாகம கல்லூரியிலிருந்து இலவச படிப்பானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் படிக்கணும்னு நினச்சாங்க, உறவினர்கள் யாராச்சும் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் ஒரு விசேஷித்த கூடுகை ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நந்தன் பிரதர் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறீங்களா பிரதர்? நம்ம நந்தன் பிரதருடைய வீட்டில் வருகிறதான சனிக்கிழமை நமக்கு ஒரு விசேஷித்த கூடுகை இருக்குது. எல்லாரும் வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய வீட்டை திறந்து ஒரு ஜெப கூடுகை நடத்துங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமக்கு அந்த கூடுகை இருக்குது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்பொழுதும் நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்காக நம்ம காணிக்கை செலுத்துவோம். எழும்பி நின்று நம்ம காணிக்கை செலுத்தலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ காரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அப்படி ஜெபிப்போம் காணிக்கைக்காக. அன்பின் தேவனே, இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துவதற்கு நீர் எங்களை தெரிந்தெடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் ஆண்டவரே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆண்டவரே உள்ள காரியத்திலிருந்து உமக்காக விதைத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய காணிக்கைகளை 30, 60, 100 விலை செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன அதிகத்தில் அதிகாரியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சமாய் விதைத்திருந்தாலும் நீர் வருகிற நாட்கள்ல அதனுடைய பலனை மிகுதியாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் உமக்கு அதிகமாய் கொடுப்பதற்கு நீர் எங்களை ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது முடிவு ஜெபத்தை போதகர் எடுப்பார்கள். நாம் நின்றவனமாக ஜெபிக்கலாம். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட
தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி தேவனுடைய ஆலயத்திலே என்னை கூட்டி சேர்த்தீர். உன் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகளை கடந்து இடத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு வாஞ்சியாய் ஒரு ஆலயத்திற்களாக கூடி வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு போதுமான தேவையான வழிகளை வேதத்தின் மூலமாக இருந்து நீ போதித்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம், பிரித்து செல்கிறோம். பிரியாத நேசக்கிறோம், எங்களோடு கூர்ந்து காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்த்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ஆட்சியம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்கள் தந்தரலும் போல எங்கள் கரங்களை முடித்தரலும். சோறுகள் பிறப்படாமல் தீம் சேர்த்துள்ளோம். ஒரு ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்று அந்த எல்லாருக்கும் நன்றி. சமாதானத்தோடு போய் விளக்குவோம். அதே போல இணையதளத்தின் மூலமாக ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.